இதுக்கு முந்தின பல செஷன்ஸில் வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, அதனுடைய மெத்தட்ஸு, அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த செஷன்லேருந்து நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கேஸ் ஸ்டடிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி பாருங்கள். X Limited furnished following information for the year ended 31st March 2014. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. நெட் ப்ராஃபிட், டிவிடெண்ட், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் இது இன்னும் கண்டினியூ ஆகுது பாருங்கள். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்ன, யூ ஆர் required to prepare the cash flow statement in accordance with AS3 for the year ended 31st March 2014. இது 2014 ப்ராப்ளம் ஆச்சு, பழைய ப்ராப்ளமாக நினைக்க வேண்டாம். இது வந்து இப்போத்திய ரெக்யர்மெண்ட்டையும் கவர் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஐட்டமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், பார்ப்போம். இப்போ டு ஸ்டார்ட் வித் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்கள்கிட்ட, நெட் ப்ராஃபிட் இருக்குது. இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு நம்ம இன்டைரக்ட் மெத்தடில் இது ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் இன்டைரக்ட் மெத்தடில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அங்கே வந்து உங்களுடைய ஃபஸ்ட் ஐட்டம் என்னவாக இருக்கும், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸாக தான் இருக்கும். ஓகே, இங்கே உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்னா என்ன, இட் இஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அப்போ எப்படி நீங்கள் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அரைவ் பண்ணுவீங்க, ஆப்வியஸ் இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கூட நீங்கள் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் ஆட் பண்ணணும். ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களால் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியை கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட முடியும். ஆனால் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கா, எஸ் இங்கே உங்களுக்கு இருக்குது. ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, 7500. ஸோ இந்த 37500 ப்ளஸ் 7500 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடச்சிரும். ஓகே, அது கூட வந்து நீங்கள் வேரியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், ப்ளஸ் அண்ட் மைனஸு. அதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி தெரிய வரும். ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது, டிவிடெண்ட். இங்கே என்ன சொல்கிறாங்க, டிவிடெண்ட் இன்க்ளூடிங் இன்ட்ரிம் டிவிடெண்ட். ஆக்சுவலாக வந்து இது வந்து பெய்டு எவ்வளோ அமௌண்ட்டு, 12000. ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது டிவிடெண்ட் அந்த கேஷ் ஃப்ளோனுடைய நேச்சர் என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி, இது வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இந்த 12000 நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் இதை வந்து ஒரு டிடக்ஷன் ஐட்டமாக வச்சுப்போம், டிடக்ஷன் ஐட்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோட ஆட் பண்ணி தான் நம்ம அரைவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் பெய்டு டூரிங் த இயர் ஒரு அமௌண்ட் இருக்குது, 6372. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுன்றப்ப ப்ரொவிஷனை ஆட் பண்ணிட்டோம். அப்போ இன்கம் டேக்ஸை நம்ம எந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் டிஸ்க்ளோஷர் ரிக்குயர்மெண்ட்டே இருக்குது. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், லெஸ் டைரக்ட் டேக்ஸஸ் பெய்டு, அதை தனியாக நீங்கள் காட்டியே ஆகணும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த ஃபிகர் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஃபிகர், ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ் கிடையாது, இன்கம் டேக்ஸ் பெய்டு டூரிங் த இயர். ஓகே, ஸோ அதில் ரொம்ப கிளியராக இருங்க. நீங்கள் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க, ஃபைன். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த இன்கம் டேக்ஸ் பெய்டுன்ற இந்த ஃபிகர் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இந்த கேஷ் ஃப்ளோ பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், ஆஃப்டர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் அதெல்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னே இந்த ஐட்டம் வந்து நம்ம டிடக்ட் பண்ணுவோம். ஓகே, அது வந்து எவ்வளோ வரும், 6372. அடுத்தது லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட், நெட்டாக வந்து ஒரு 60 இருக்குது. இந்த லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்டை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறது. சரி, இந்த ஐட்டம் வந்து பேசிக்கலி லாஸ், இதை வந்து P&L போய் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து P&L வந்து டிவைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் ஓவரால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண ப்ராஃபிட் வந்து இந்த லாஸ் ஐட்டம்னால் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஆனால் இது வந்து என்ன, லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட். அசெட் வந்து எந்த ஆக்டிவிட்டியில் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி ஐட்டம் P&L போய் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இட் மீன்ஸ் அது வந்து என்ன பண்ணும், ஆப்ரேஷ்னல் கேஷ் ஃப்ளோவையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஐடியல் ட்ரீட்மெண்ட் என்ன, நீங்கள் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப அரைவ் பண்ணுறப்ப இந்த ஐட்டமை ஆட் பண்ணணும். அதாவது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இந்த 16ன்ற லாஸை ஆட் பண்ணணும். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அரைவ் பண்ணுறப்ப என்ன சேல் ப்ராஃபிட்ஸ் வந்ததோ அந்த சேல் ப்ராஃபிட்ஸில் இந்த லாஸுக்கான எஃபெக்டை கொடுக்கணும். ஓகே, அடுத்தது புக் வேல்யூ ஆஃப் அசெட் சோல்ட், தோ இங்கேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட்.
புக் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் சோல்டு எவ்வளோ இருக்குது 277.5. ஆனால் இவங்க வந்து அதை லாஸில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. லாஸ் எவ்வளோ 60. 277.5 மைனஸ் 60. அப்போ அந்த பேலன்ஸ் என்ன ஃபிகர் இருக்கோ அதுதான் வந்து நெட் சேல் ப்ராஃபிட்ஸ். ஸோ அந்த வேல்யூவை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு காட்டுவீங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் சார்ஜ் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது வந்து பேசிக்கலி உங்களுக்கு வந்து ஒரு நான் கேஷ் ஐட்டம். நான் கேஷ் ஐட்டம்ன்றனால என்ன பண்ணணும், நீங்கள் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்த ஐட்டம் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நேம்லேயே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஐட்டம். ஆனால் இந்த ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸ்னுடைய ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அரைவ் பண்ணுறப்ப அதில் இதனுடைய இம்பேக்டும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இதை மைனஸ் பண்ணணும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில் நீங்கள் சேல் ப்ராஃபிட்ஸ் காட்டுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி மைனஸ் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் மைனஸ் ஐட்டம், இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில் ப்ளஸ் ஐட்டம். ஓகே, ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து நம்ம சேல் ப்ராஃபிட்ஸில் வந்து ஃபேக்டர் பண்ணணும். ஜென்ரலாக கொஸ்டினில் ஃபேக்டர் ஆகிடும், ஆகலை அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக ஃபேக்டர் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நேம்லேயே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஐட்டம். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஆப்ரேஷனல் கேஷ் ஃப்ளோ நீங்கள் அரைவ் பண்ணுறப்ப இந்த ஐட்டமை ஃபேக்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி கேஷ் ஃப்ளோவில் மைனஸ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் கேஷ் ஃப்ளோஸில் இந்த 3759 வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்தது வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு. ஸோ வேல்யூ தான் சொல்கிறாங்க, சேல் ப்ராஃபிட் சொல்லலை. வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு எவ்வளோ 41,647.50. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேல் பண்ணப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இருந்தது 150. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் வந்து உங்களுக்கு டோட்டல் சேல் ப்ராஃபிட்ஸ் வரும். அந்த சேல் ப்ராஃபிட்ஸை தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில் காட்ட வேண்டியிருக்கும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் டியூ டூரிங் த இயர். இந்த ஐட்டம் வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் ஐட்டம். ஆனால் நீங்கள் ஆப்ரேஷனல் கேஷ் ஃப்ளோஸ் அரைவ் பண்ணுறப்ப இந்த ஐட்டமையும் வந்து நீங்கள் டிடக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ஆப்ரேஷனல் கேஷ் ஃப்ளோவில் இந்த ஐட்டமை வந்து நீங்கள் ஆட் பேக் பண்ணணும். ஓகே, ஸோ ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி கேஷ் ஃப்ளோஸில் இன்ட்ரெஸ்ட் டியூ டூரிங் த இயரை ஆட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் பெய்டு டூரிங் த இயரை நீங்கள் எங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும், ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க, ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் டியூ டூரிங் த இயர், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் பெய்டு டூரிங் த இயர். டியூ டூரிங் த இயர் தான் வந்து நீங்கள் P&L வந்து அக்ரூவல் கான்செப்ட் படி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ, அதை வந்து நம்ம ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் டிடக்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னுடைய நேச்சரை வந்து நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஷார்ட் டேர்ம் ஜாயிண்ட் வெஞ்சரா இல்லை லாங் டேர்ம் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்ட்டு. இப்போ ஷார்ட் டேர்ம் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னா அது ஜென்ரலாக கரண்ட் அசெட்ஸில் போயிடும், ஒரு 3 months 6 monthsன்ற கேட்டகரிஸ் எல்லாம். லாங் டேர்ம் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்றப்ப உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் வந்துடுது இல்லையா. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட்ஃப்ளோஸ். இந்த அவுட்ஃப்ளோஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு டிடக்ஷன் ஐட்டமாக கேஷ் ஃப்ளோஸ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில் காட்ட வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் அதை பில்டிங் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ இட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவுட்ஃப்ளோவாக ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்கும். ப்ராசீட்ஸ் ஃப்ரம் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். நீங்கள் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோஸ் வருது, ப்ராசீட்ஸ் வருது. ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஃப்ளோவாக ட்ரீட் பண்ணலாம். அண்ட் என்ன ஆக்டிவிட்டியில் வரும், இது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் இன்ஃப்ளோவாக வரும். ஸோ இட்ஸ் அ ப்ளஸ் ஐட்டம். அடுத்தது ப்ராசீட்ஸ் ஃப்ரம் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். ஸோ இது வந்து ஒரு பாரோயிங் நேச்சரில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் இன்ஃப்ளோவாக காட்ட போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐட்டம். தென் உங்களுக்கு ஓப்பனிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணி இதில் எண்ட் ஆகணும். ஓகே, ஸோ உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி, அதில் கிடைக்கிற அந்த நெட் கேஷ் ஃப்ளோஸை
நீங்கள் ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸோடு நீங்கள் ஆட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் கிடைக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம பார்ப்போம். எக்ஸ் லிமிட்டெடுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2014. ஸோ நமக்கே தெரியும் ஃபார்மேட் வந்து ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ளஸ் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஸோ கவனிங்க, profit after tax 37,500, provision for taxation 7,500, both put together 45,000. இதுதான் வந்து உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணுறோம், வேரியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் சார்ஜ் டு P&L அக்கௌண்ட். ஏன் இதை நம்ம ஆட் பண்ணுறோம், இது வந்து ஒரு நான் கேஷ் ஐட்டம் அப்படின்றதுனால அமௌண்ட் வந்து 30,000. நெக்ஸ்ட்டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் ஐட்டம் அப்படின்றதுனால நம்ம இதை ஆட் பண்ணுறோம். அமௌண்ட் 60. நெக்ஸ்ட் ஐட்டம் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நேம்லேயே இருக்குது. ஸோ இதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் ஐட்டம் தான், 150. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 60 வந்து நம்ம ஆட் பேக் பண்ணுறோம், இந்த 150 வந்து நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, அதனுடைய அர்த்தம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து இந்த 150-ஐ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதே வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ -3759. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ், இதில் கொஞ்சம் கிளியராக இருப்போம், டியூவை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அமௌண்ட் வந்து 15,000. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அடிஷன் அண்ட் 2 சப்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இல்லை ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் எவ்வளோ வருது, 86,151. இதில் நம்ம we have to factor increase in working capital excluding cash and bank balance. இல்லை என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளமில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்க்ரீஸாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிக்ரீஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து கேஷ் அவுட்ஃப்ளோவில் முடியும். ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது கேஷ் இன்ஃப்ளோவில் முடியும். ஓகே, ஸோ இந்த கேஸில் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ, 84,112.5. ஸோ இன்க்ரீஸ்ன்றதுனால அவுட்ஃப்ளோ நம்ம ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம். ஸோ ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் 86,151. இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் 84,112.50. ஸோ உங்களுக்கு கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வருது. இதுலேருந்து நீங்கள் இந்த ஃபிகர் மைனஸ் பண்ணுறப்ப எவ்வளோ வருது, 2,038.50. பட் இந்த பாயிண்டில் தான் வந்து நீங்கள் டைரக்ட் டாக்ஸஸ் இன்கம் டேக்ஸ் பெய்டை வந்து டிடக்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், லெஸ் இன்கம் டேக்ஸ் பெய்ட், ஸோ மைனஸ் ஐட்டம் மைனஸ் இன்கம் டேக்ஸ் பெய்ட் 6,372. அப்போ நெட் கேஷ் யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, ஏன் யூஸ்டுன்னு சொல்கிறோம், இங்கே உங்களுக்கு பாசிட்டிவ் இருந்தது 2,038, பட் டேக்ஸ் எவ்வளோ, நெகட்டிவ் ஃபிகர் 6,372. அதாவது இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ கேஷ் நீங்கள் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 4,333.50. இது வந்து உங்களுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ அண்டர் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில் நமக்கு கொஸ்டினில் தெரியும், அவங்க அசெட் சேல் பண்ணியிருந்தாங்க, பட் அசெட் சேல் பண்ணப்போ லாஸ் இருந்தது. லாஸ் ஆஃப் எவ்வளோ, 60. கவனிங்க, சேல் ஆஃப் அசெட் 277.5, அதில் லாஸ் வந்து 60. ஸோ நெட் சேல் ப்ராஃபிட்ஸ் வந்து 217.5 தான். ஸோ இந்த 60 தான் வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் ஆட் பேக் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து இவங்க சேல் பண்ணுறப்ப ப்ராஃபிட்டோட சேல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. பாருங்கள், 41,647.5 ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து 150. ஸோ இதுதான் வந்து டோட்டல் சேல் ப்ராஃபிட்ஸ். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இதை வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் மைனஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் 3,759. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, இதை வந்து நம்ம கொஸ்டினில் வந்து சிங்கிள் லைனில் பார்த்தோம். அவுட்ஃப்ளோ அப்படின்றதுனால நம்ம வந்து
மைனஸ் ஃபிகர் சொல்கிறோம் 21,840. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜாயிண்ட் வெஞ்சர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ன்ற அசம்ஷனில் இதை லாங் டேர்ம் அசம்ஷன் எடுத்துப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5775 வித்தின் ப்ராக்கெட் அவுட்ஃப்ளோ பணம் வெளியில் போகிறதுனால வித்தின் ப்ராக்கெட். எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதாவது இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் முடிஞ்ச உடனே இது என்னவா கிளாஸிஃபை பண்ண போகிறோம், பில்டிங்காக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அமௌண்ட்டு 69,480. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா நெட் கேஷ் யூஸ்டு. ஏன் யூஸ்டுன்னு சொல்கிறோம், உங்களுக்கு இன்ஃப்ளோ கம்மி, அவுட்ஃப்ளோஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, அதனால தான் அதை யூசேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெட் கேஷ் யூஸ்டு இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்துட்டிங்கன்னா 51,321. ஓகே, இது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். தேர்டு நம்ம ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி போய் ஆகணும். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி, அதாவது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓனர்ஸ் கிட்ட வந்து ஃபண்ட் வரலாம், இல்லை நீங்கள் பாரோ பண்ணுறது மூலமாக ஃபண்ட் வரலாம், அதே மாதிரி டிவிடெண்ட் பே பண்ணுறது மூலமாகவும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது மூலமாக ஃபண்டு வெளியில் போகலாம். ஓகே, பாருங்கள். ப்ராசீட்ஸ் ஃப்ரம் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் கொஸ்டினில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தது 38,970. Proceeds from short term borrowings question less straightforward 30,862.5. Interest paid இதில் ரொம்ப கிளியராக இருங்க, ஏன்னா நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் நம்ம எதை ஆட் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் டியூவாக இருந்தது தான் ஆட் பண்ணோம். அப்பயே நான் சொன்னேன் இன்ட்ரெஸ்ட் பெய்டை தான் வந்து நம்ம ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் டிடக்ட் பண்ணுவோம். ஸோ 15,780 இது கேஷ் அவுட்ஃப்ளோ, இது ரெண்டும் கேஷ் இன்ஃப்ளோ, அதனால ப்ளஸ் சைன் நம்ம இண்டிகேட் பண்ணலை. ஸோ இம்ப்ளைடு இங்கே வந்து மைனஸ் இண்டிகேட் பண்ணுறோம் த்ரூ அ ப்ராக்கெட். அடுத்தது டிவிடெண்ட் பே பண்ணாங்க இல்லையா, டிவிடெண்ட் இன்க்ளூடிங் இன்ட்ரிம் டிவிடெண்ட் பெய்டு, இது கொஸ்டின்லேயே வந்து டைரெக்டாக இருந்தது 12,000. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நெட் கேஷ் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி, ரெண்டு இன்ஃப்ளோ ரெண்டு அவுட்ஃப்ளோ. ஸோ ஆக்சுவலாக ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் நீங்கள் வந்து கேஷ் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ, 42,052.50. So cash flow from operating activity, cash flow from investment activity, cash flow from financing activity. இல்லை நல்லா கவனிச்சிங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிலையும் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஓகே, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் மட்டும்தான் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஸோ ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி மூலமாக கேஷ் ஜென்ரேட் பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பர்பஸ்க்கும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும், A + B + C ஆட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நெட் இன்க்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் தெரிய வரும். இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நெட் கேஷ் ஜென்ரேட்டட் டூரிங் த இயர் தெரிய வரும். ஓகே, A + B + C. ஸோ இது பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, -13,602. இட் மீன்ஸ் அந்த ஒரு வருஷத்தில் வந்து அவங்க வந்து பாசிட்டிவ் கேஷை ஜென்ரேட் பண்ணலை, நெகட்டிவ் கேஷ் தான். நெகட்டிவ் கேஷ் எவ்வளோ, 13,602. இதை எப்படி அவங்களால வந்து தாங்க முடியுது, எப்படி இதை மேனேஜ் பண்ணியிருப்பாங்கன்றதையும் பார்ப்போம். அவங்ககிட்ட வந்து ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதனால தான். எவ்வளோ இருந்தது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் எவ்வளோ இருந்ததுன்னு பாருங்கள், 11,032.50 இருந்தது. ஆனால் எவ்வளோ நெகட்டிவ், 13,602. ஸோ ஓப்பனிங் கேஷும் இன்அடிக்குவேட் பத்தலை. அப்போ க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸு ஆப்வியஸாக நெகட்டிவாக தான் இருக்கும் இல்லையா, ஏன்னா ஓப்பனிங் 11,032.5 தான். இந்த வருஷம் மொத்தம் உங்களுக்கு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ, 13,602. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ வரும். அண்ட் எவ்வளோ வருது, 2569.50 நெகட்டிவ். ஆனால் இந்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ என்ன இண்டிகேட் பண்ணுது, கேஷ் பொசிஷன் என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓவர் டிராஃப்ட். ஓகே, அவங்ககிட்ட வந்து கேஷ் பேலன்ஸ் இல்லை, இன்ஸ்டட் கேஷ் பாரோ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓவர் டிராஃப்ட் ஃபார்மில் பாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அண்ட் இந்த ஃபிகர் வந்து நீங்கள் கொஸ்டினில் செக் பண்ணிங்கன்னா டேலி ஆகும். ஓகே, ஏன்னா இப்போ இது நம்ம டிரைவ் பண்ண ஃபிகர், கொஸ்டின்லேயும் வந்து க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருந்தது.